இல்ல இன்னைக்கு நம்ம 2 ஸ்டேஜ்ல இருக்கோம். ஓகேவா? இஃப் யூ லைக் ஆர் டிஸ்லைக் நம்ம இந்த எலக்ஷன வந்து இப்படிதான் இருக்கும். அத நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட்டா? புடிச்சிருக்கோ, புடிக்கலையோ. இந்த மாரியான இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் கடந்து போகணும். வேற வழி இல்ல. நம்ம மக்கள் பிரச்சனைக்காக வந்துட்டோம். இதெல்லாம் நம்ம கடந்து போக வேண்டிய ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். நம்பளுக்கான வழிமுறை எங்கெங்கெல்லாம் இருக்கு, குரல் குடுக்குறதுக்கு பிளாட்ஃபார்ம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிப்போம். இல்ல அவ்வளவுதான் நான் அவ்வளவுதான். சொல்றேன். அந்த அதுதான் ப்ரோ நீ அடுத்த பிளாட்ஃபார்ம ஸ்டெப். ஸ்ட்ராங்கா, ம். எனர்ஜா யூஸ் ம். பண்ணிக்கிட்டு, நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவோம். இததான் நம்ம பண்ணணும். இதுக்கப்புறமும் இன்னும் இவங்கள உட்காந்து நம்ம மானே, தேனே, பொன்மானேன்னு போட்டு விட்டுருந்தோம்னா, கண்டிப்பா நடக்காது. அது வேஸ்டா தான் போகும். என்னோட கருத்து. ப்ரோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுல இருந்து இன்னும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸே டிரான்ஸ்ஃபரே பண்ணல ப்ரோ எலெக்ஷன் கமிஷன். ஆமா. இதெல்லாம் கேட்கணும் ப்ரோ. ப்ரோ நான் ஒண்ணு சொல்லிடுறேன். சரி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒரு ஆள் வர முடியாதுங்க. இவனுங்க அதை தான் ட்ரை பண்றானுங்க. இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, வேற ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு தான் ட்ரை பண்றானுங்க. அது நடக்காது. அவர் நீ வந்து இப்ப எப்பவுமே என்னங்க என்ன இப்ப இப்ப அமித்ராஜ் இப்ப இப்ப அமித்ராஜ் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அடிப்பி அமித்ராஜ் அவரை வாங்க வாங்கன்னா இப்ப என்ன வாங்க வாங்கன்னு சொன்னோம் சொல்லுங்க பாக்கலாம். இல்ல, நீங்க சொல்லலைங்க, நான் சொல்றது நம்மளால இல்ல, ஜென்ரலா நம்ம ஆளுங்க எல்லாரையும் ஏங்க வெளில வெளில. மக்களுக்கு இருக்க ஒரே முகம் டிவி கேக்கு விஜய் தாங்க. ப்ரோ இங்க என்ன பேசுறோமோ அதை கரெக்ட் பேசுங்க ப்ரோ. கரெக்ட் இல்லங்க தான். இருங்க மக்களுக்கு இருக்க ஒரே முகம் தளபதி தாங்க. அமித்ராஜ் போய் நின்னு ஓட்டு கேட்டா ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா மாட்டாங்க. என்னங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த இல்லங்க, அரசியல தான் அவன் ஒடுக்கணும்னு நினைக்கிறான். இல்ல அதுக்குன்னு ஒரு வரைமுறை இங்க பாருங்க. இங்க பாருங்க அந்த அரசியல தான் அவன் ஒழிக்கணும்னு நினைக்கிறான். தளபதியை வெளியில வரக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். இல்ல அதுதான் அது பிளான் பண்ணி இல்ல நீங்களும் வந்து அதை சொல்லாதீங்கன்னா வேற ஏதாவது சொல்றது அப்போ. இல்ல 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 மனுஷன், அது வந்து இல்ல நீங்க யாருன்னு கோவப்படுறதுல அமித்ராஜ் விடுங்க ப்ரோ. நீங்க உங்களுக்கு நான் சொந்த இல்ல இங்க பாருங்களேன், ஃளைட் புக் பண்ணி நான் தரேங்க. நீங்க வந்து ஓட்டு கேளுங்க. நீங்க இந்த தொகுதியில நிக்கிறீங்களா? ஐயோ, நீங்க இப்ப புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது வந்து அவர் வந்து ரெடியா இருக்காருங்க. bro, அவர் bro, வந்து தப்பான வார்த்தை அவர் அமிர்தராஜ் வந்து bro. மக்கள்கிட்ட இங்க உரையாடுறாரு. bro, இங்க பாருங்க, இங்க பாருங்க, அவர் bro, வந்து இந்த bro, அறிக்கையில இருங்க, மக்கள்கிட்ட ஒரு நீங்க நிமிஷம் கொஞ்ச நேரம் bro, இருங்க. நான் சொல்றதை நீங்க கேளுங்க இவ்வளவு bro. நேரம் பேசுனீங்களே, கொஞ்ச இல்ல நேரம் bro, இருங்க. அவர் வந்து இல்ல bro, மக்கள்கிட்ட இங்க அறிக்கையில பாருங்க, உரையாடுறாரு. என்னால சொல்றதை கேளுங்க. எனக்கு வந்து இவ்வளவு தடை என்ன பண்றானுங்க, அதை உரையாடுறாரு? பண்றானுங்கன்னு சொல்றாரு. இல்ல இல்ல அதை சொல்லிட்டு இவரு அவர் உரையாடிட்டே திரும்ப குமரி இருப்பாரு. அவர் குமரி வந்து குமரி அவர் வந்து களத்துல குமரி வருவாரு. இங்க பாரு. இங்க இப்ப இரு bro, களத்துல பிரச்சனை வருவாரு. இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, நீ உரையாடுறாரு bro. அதேதான் நான் இவர் திரும்பி உரையாடிட்டே நீங்க இருப்பாரு. வந்து என்னத்த பண்ணீங்கன்னு கேக்குறேன் சிஎம் கிட்ட கிரவுண்ட்ல. கையில கொடுத்துருவாங்களா? இல்ல சிஎம் இல்ல கிட்ட கையில நீங்களாம் என்ன குமரி பண்ணீங்க கிரவுண்ட்ல? குமரி இல்ல குமரி ப்ரோ, குமரி இல்ல ஒரே நான் நிமிஷம் இரு. சொல்றேன் குமரி குமரி bro. குமரி நீ தப்பா எடுத்துக்காத. இல்ல ப்ரோ, போஸ்ட் இருங்க கிட்ட ப்ரோ, ஐயா மியூட்னு ஒரு ஏன் பட்டன் ஏன் இருக்கும். பேசக்கூடாது? நான் ஐயா சொல்றேன் ஐயா கேளுங்க. ஐயா ஐயா இந்த சரி ரைட். இந்த கவின் தான் வந்து இல்ல இல்ல எல்லாருமே வந்து என்ன பிட் கேரிட் அவுட் ஆஃப் எமோஷன்ஸ். ஏன்னா இந்த அடக்குமுறைகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது நமக்கே ஒரு எக்ஸாஸ்டிங்கா இருக்குங்க. ஏன்னா இவனுங்களுடைய ஒரு அரசியலை வந்து தைரியமா எதிர்கொள்றது அளவுக்கு கூட இல்ல, வக்கற்ற நிலைமைக்கு இன்னைக்கு திமுக ப்ரோ போயிருக்குன்றது. இப்போ இல்ல நான் இந்த அளவுக்கு இல்ல டென்ஷன் ஆனதுக்கு வார்த்தை என்ன பிரச்சனைனா, ஏய் நீ இல்ல ஒரு இங்க பேசாத ஆர்டிபி குமரி. சொல்றேன், நீ இல்ல நீ இரு கேக்குறேன். குமரி. நான் இங்க பாரு, நீ ஒரு என்ன நிமிஷம் கேள்வி இருங்கயா. கேக்குற? ஐயோ இரு. என்னையா நீங்களே பேச வர மாதிரி உன்ன கேள்வி கேட்கலையா? மானுஷன் பேசும்போது புரிஞ்சிக்கலாம்னு ஒரு வார்த்தை சொன்னாரு பத்தியா? இந்த வார்த்தையெல்லாம் தயவு செஞ்சு யாரும் யூஸ் பண்ணாதீங்க. புரிஞ்சிக்கலாம், உங்களுக்கு தெரியல, இப்ப இந்த பாரு, மாதிரி இப்ப நீ வார்த்தையெல்லாம் யூஸ் இங்க பண்ணாதீங்க. உனக்கு இந்த புரியுதா? பிரச்சனை, இதுதான் பிரச்சனையா இருந்தா நாங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம். நீ விட்டுரு, அடுத்தவங்க சொல்றத சொல்லட்டும். இங்க பாரு, இன்னைக்கு அரசியலை தைரியமா எதிர்கொள்ற அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்லாம போயிடுச்சு திமுகக்கு. ஸோ அவன் வந்து இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு ஒரு அரசியல்ல இறங்கிட்டான். நான் திமுகன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிஜேபி துணையோட திமுக இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா செயல்பட்டுட்டு இருக்கான். ஏன்னா இதை மீறி நம்ம கண்டிப்பா வி ஹேவ் டு டேக் அ ஸ்டாண்ட். ஏன்னா அது 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 அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லார்கிட்டயும் இருக்கு ப்ரோ. நம்ம அண்ணனும் முயற்சி பண்றாரு. இவனுங்க திரும்பி திரும்பி தடையை எதிர்கொள்றானுங்க. அவர்கிட்ட மக்கள் ஆதரவு இருக்கு. மக்கள் ஆதரவு இருக்கிற தலைவரை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுக்கு தமிழ்நாட்டுல பொட்டன்ஷியல் இல்லையா? இல்ல நான் கேக்குறேன் ப்ரோ. இங்க வந்து இல்ல தமிழ்நாட்டுல இல்ல ஆர்டிபி ப்ரோ, தமிழ்நாட்டுல பொட்டன்ஷியல் இல்ல. மக்கள் ஆதரவு இருக்க தலைவர் கடைசியா எம்ஜிஆர் தான். அதுக்கப்புறம் யாரும் கிடையாது. ம். இல்ல அந்தனுடைய அந்த 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 விஜயகாந்தா இன்கேப்பபிலிட்டி. விஜயகாந்தா இதே மாதிரிதான் பண்ணானுங்க. இப்போ இல்ல ப்ரோ, பொட்டன்ஷியல் இருக்கா விஜயகாந்துக்கு எவ்வளவு இல்லையான்ற நெருக்கடி கொடுக்கல ப்ரோ. இவங்கள்ட்ட இல்ல இல்ல வந்து ப்ரோ இருங்க அந்த இருங்க கேப்பபிலிட்டியே இல்ல பொட்டன்ஷியல் இவனுங்களுக்கு. இல்ல இப்ப ப்ரோ இருக்கிற பொட்டன்ஷியல் இருக்கா ம். இல்லையான்ற நீங்க வார்த்தைய இன்னொரு மிக சுத்தமான வார்த்தையை சொன்னா இவனுங்க யாருமே இங்க என்ன தெளிவான ஒரு புரிதலான அரசியலை எவனுமே இங்க மக்கள் கிட்ட போய் பேசல. யாருக்கு என்ன வேணும் என்ன பண்ணணும்ன்றத யாருமே இது வரையும் பேசல. உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் நான் வந்து தமிழ்நாட சிங்கப்பூர் மாதிரி மாத்துறேன். எப்படி மாத்துறேன்? ஒருத்தன் என்ன சொல்றான்? மாடு மேய்ன்றான். நீ படிக்கலனாலும் உனக்கு கவர்மெண்ட் வேலைன்றான்.
இந்த ப்ரோ மாதிரியான எனக்கு திமுகவோட கீழ்த்தனமான முட்டாள் செயல்பாடுகள் இருங்க சிறுபுலத்தனமான செயல்பாடுகளா இருக்கு. இருங்க சின்ன இருங்க பிள்ளைங்க அததான் செப்பு சொல்றேன். சாமான் வச்சு இந்த விளையாடுற ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து அரசியல்ல விட்டுவிட்டு இவனுங்க வந்து சின்ன பிள்ளைகள்கிட்ட பவர் வந்து அதாவது ஒரு பவரை ஹேண்டில் பண்ண தெரியாத பொட்டன்ஷியல் இல்லாத ஒரு ஆட்கள்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம நம்ம ஒரு 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 மக்கள் கிட்ட தலைவர் இருக்கு. என்ன எனக்கு ஏன் இந்த மாதிரி கூட்டம் வரல, நான் தான் ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் போவேன், நீங்க செகண்ட் வரணும். ஆல்மோஸ்ட் இந்த மந்த் க்ளோஸ் ஆக போகுது. ப்ரோ இந்த மாசம் முடிஞ்சதுன்னா முடிஞ்சது ப்ரோ. நீ இதுக்கப்புறம் ஆமா என்ன டைமே இங்க இல்லை பாருங்க, எதுக்குமே. ஆல்மோஸ்ட் இந்த மாசம் முடிய போகுது. நாளைக்கு ஒரு நாள் என்ன நடக்க போகுதுன்னு இன்னி தேதி வரையும் அப்டேட் இல்ல. நம்ம அப்டேட்டே நாளைக்கு பேப்பர் எதுவும் வெளியாகணும். நாளைக்கு எதுவும் நடக்காதுடா. அதான் அப்டேட். 29th தான் உனக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாரு. நாளைக்கு வந்து 27th இல்ல பண்ண ஏய் வேண்டியதானே சாரி ப்ரோ. சாரி நான் தப்பா டேய் சொல்லிட்டேன். டேய் மேபி பெரம்பூர்ல இன்னைக்கு வேற இடம் இருந்தா அது இது பண்ணுவாங்க. அப்படி பெரம்பூர் இல்லைன்னா மத்த இடம்லாம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். மேபி அவர் ஃபர்ஸ்ட் என்னோட இடம் தான் நினைக்கிறேன்றது பண்ணணும். இங்க பாரு மச்சான், இங்க பாரு நினைக்கிறத நம்ம எப்பயுமே வந்து இல்லடா, இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா பெரம்பூரை தவிர எல்லா இடத்துலயும் என்ஓசி கொடுத்து பர்மிஷன் வாங்கியாச்சு. ப்ரோ பெரம்பூர்லயும் இன்னும் அப்ரூவல் வாங்கிட்டாங்க ப்ரோ. வாங்கினதுக்கு அப்புறம் தான் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இந்த வேலைகளை சொல்லி. அதுக்கப்புறம் இந்த தான் கொடி வேலை தோன்றதை சரி. சொல்லி ஆர்டிபி ப்ரோ, அப்ரூவல்லாம் சாரி வாங்கியாச்சு. நான் ஸ்பீக்கர் வந்ததே மறந்துட்டேன். காலையில வந்து சென்னை சிட்டி கார்பரேஷன் கமிஷனரா ஒரு குமரகுருபரன் ஐஏஎஸ் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அதை பாத்தீங்களா பிரஸ் கிட்ட? பார்த்தேன். அவர் வந்து சென்னை கார்பரேஷன் கமிஷனர் தானே? கார்பரேஷன் கமிஷனர் ஆமா ஆமா எலெக்ஷன். ஆமா ஆமா சென்னை கமிஷனர் தான் கரெக்ட். கார்பரேஷன் கமிஷனரோட பர்மிஷன் இல்லாம அவர் கார்பரேஷன் கமிஷனருக்கு கீழே அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு கீழே பிடி அவங்களோட பர்மிஷன் இல்லாம இப்ப ரோடு தோண்ட முடியுமா? முடியாது. ஸோ இட் இஸ் ஆல் இன்டர்லிங்க். கார்பரேஷன்ஸ் நம்ம இல்ல கான்ஸ்பிரசியா பேச வேணாம், பட் இட் இஸ் ஆல் இன்டர்லிங்க்ன்றதான் நம்ம புரிஞ்சுக்க கார்பரேஷன் வேண்டியது. இல்லடா. கார்பரேஷன்ல வார்ட் வைசஸ்ல ஏதாவது ஒர்க்குனா அதுக்கு அதெல்லாம் வந்து அப்ரூவல் வந்து எப்பயோ வாங்கி வச்சிருவானுங்க. அது எப்போ வேணா தோண்டிடுவானுங்க. அதுக்கு அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது எப்போ வேணா தோண்டுவானுங்க. அதுதான்டா, நான் கவர்மெண்ட்டே நடக்காத போது எப்படி அமௌண்ட் ஃபண்ட் ரிலீஸ் ஆகும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து? அரசியல் இப்ப அதுதான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒன்னே இல்லை, நான் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கேன், அதை மேலே ஷேர் பண்ண. தயவு செஞ்சு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அந்த ஐடிஸை டேக் பண்ணி ஏன் இப்படி நடக்குது, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் வேணும்னு எல்லாம் ட்வீட் போடுங்க. ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக போடுங்க. நம்ம கொத்தடிமை கிட்ட பேசுகிற மாதிரி அவங்க கிட்ட பேச வேண்டாம். மேலே நான் ஷேர் பண்ணுறேன். அப்படியே அந்த கண்டென்ட் எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் உங்கள் ஓன் இதில் போட்டாலும் சரி. முக்கியமாக கீ அஃபீஷியல்ஸோட போஸ்ட், போலீஸ் ஆஃபீஸர் அவங்கெல்லாம் போஸ்டிங் வந்து டிரான்ஸ்ஃபர் இன்னும் போடல. அதெல்லாம் அதுவும் இது பண்ணுங்க, சைட் பண்ணுங்க அதெல்லாம். ஒன்றும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவர் ரோட்ல இறங்கி வரணும். இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நான் இன்னொன்று மட்டும் சொல்கிறேன், நம்ம ஆளுங்க வந்து நீ ரோட்ல இறங்கி வா தலைவா, இந்த பவன் கல்யாண் வீடியோலாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க லூசு மாதிரி. நான் அதுக்கு ஒன்னே சொல்லிட்டேன், திரும்பவும் ஏதாவது ஒரு மைனராக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா கூட நம்ம மொத்தமா முடிஞ்சோம். அதுல தலைவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. இல்ல அததான் ப்ரோ அவங்க எதிர்பார்க்கறானுங்க. நீங்க வேற அதான் எதிர்பார்க்கறானுங்க. அதுக்காக அவர் இறங்க மாட்டாரா, பேச மாட்டாரான்னு கேட்க வேண்டாம். அதெல்லாம் பண்ணுவாரு. பட் கவி நீங்க பாரு, நீங்க அதனாலதான் சொல்ல இதுக்கு 2 ஷேட்ஸ் இருக்கு. நீ எதையுமே இக்னோர் பண்ண முடியாது. நீ அரசியல் பண்ணாம இருக்க முடியாது, பண்ணாலும் பிரச்சனை வராம இருக்கவும் முடியாது. இதுல ஒரு 2 ஷேட்ஸ் இருக்கு. இது ரெண்டு இல்ல அவரு பண்ணுவாருடா. இங்க பாரு, அவருக்கு எங்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்குதோ இது ரெண்டுமே நம்ம தாண்டி தான் வரணும். வேற வழி கிடையாது. அதுதான், இதெல்லாம் தாண்டி தான் வரணும். we are aiming for such high seat. வேற ஒண்ணுமே கிடையாது. ஏங்க 8 கோடி தமிழர்களுக்காக பியூரஸ்ட் ஃபார்ம்ல ஒருத்தர் வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப இவ்வளவு தடங்கள் கூட இல்லைன்னா என்ன இருக்கு சொல்லுங்க? இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்ற பேச்சு இருக்கு நிறைய பேருக்கு. அந்த சொல்றீங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு இன்னும் கொஞ்ச நாள். ரெண்டு விஷயங்க, இது ரெண்டு இப்ப நான் சொன்னதுதான். இது ரெண்டுத்தையும் தாண்டி தான் அவர் பண்ணி ஆகணும், பண்ணணும். அது எப்படி இருந்தாலும் பண்ணுவாரு, டவுட்டே வேணாம். பண்ணுவாரு. இல்ல தாண்டி தான் வரணும், வேற வழி இல்ல. இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சைட்லயும் நம்ம மக்கள் இங்க கேள்வி கேட்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குதுன்னு. கட்சி ஒரு பக்கம் அதை ஹேண்டில் பண்ணும், கட்சி கேள்வி கேட்கும், கட்சி அடுத்து என்ன செய்யணும்ன்றது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப மக்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க, ஏன் இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு. அதை இப்படி மக்கள் கேட்கலாமா கேட்க கூடாது?
கண்டிப்பா கேட்கலாம். கேட்பாங்க இல்லன்னு ப்ரோ, கண்டிப்பா கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா இவனுங்களாம் ப்ரோ இப்ப கரூர்ல பிரச்சாரத்துக்கு வருவானுங்கல்ல. கரூர்ல இல்ல ப்ரோ அதைத்தான் ப்ரோ கரூர்லயே நான் மக்கள் அந்த கேட்டாங்க அந்த ப்ரோ. இல்ல இல்ல கரூர்லயே மக்கள் கேட்டாங்க, ஏன் இவ்வளவு போலீஸ் காரூர்ல கம்மியான மக்கள் கேட்கல, பாதுகாப்புன்னு இவனுங்க கேட்டாங்க. மூஞ்சில காரி துப்புனானுங்க. அந்த மாதிரி தான் இவனுங்களை ஆமா மறுபடியும் இந்த மாதிரி இது கரூர்லயே பண்ணணும். கேட்டாங்க, எதுக்கு இவ்வளவு இவ்வளவு எத்தனை போலீஸ் இருந்தாங்க? வெறும் 4 போலீஸ் வச்சு என்னங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க? கரூர்லயே மக்கள் கேள்வி கேட்டாங்க. ஏங்க மக்கள்லாம் தெளிவா இருக்காங்க, மக்கள்லாம் இல்ல ப்ரோ, தெளிவா மக்கள் இருக்காங்க. தெளிவா இருக்கிறது ஒரு பக்கம். சி தேர் இஸ் நீட் டு கொஸ்டின் ஆஃப் த ஹார்ன்ற மாதிரி நம்ம எல்லாமே கேட்டுட்டோம் கேட்டுட்டோம், கட்சி பார்த்துக்கிறோம், கட்சி செயல்படணும், தட் இஸ் ஃபைன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, சி எவ்ரி திங் இஸ் கோயிங் பியாண்ட் த லிமிட். ஒருத்தனால சுதந்திரமா வெளியே வந்து தான் அரசியல்ல பிரச்சாரம் கூட பண்ண முடியாத ஒரு ஒரு அவல நிலையில இன்னைக்கு ஒரு மாநிலம் இருக்கும்போது, சரி எங்களுக்கு ஒரு எலெக்ஷன் வேணும், எங்களுக்கு ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வேணும், எங்களுக்கான தலைவர்கள் எங்கள்கிட்ட வரும்போது நாங்க அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கணும். என்ன அவங்கள நாங்க யாரை ஓட் பண்ணணுன்றதை நாங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இவனுங்க உள்ள போய் பேசவே விட மாட்டேன்றானுங்க. பேசி வெளியே வர்றதுக்கு இவ்வளவு இடைபாடுகள். அப்ப மக்கள் நல்ல கேள்வி கேட்கணும், ஏன் இந்த தலைவருக்கு எங்க கிட்ட வரல, ஏன் இவரை வர விடுறதுக்கு இவ்வளவு தடங்கல் பண்றீங்க, ஏன் மற்றவங்களுக்கு எல்லாம் இங்க பெர்மிஷன் கிடைக்கும் போது ஏன் நமக்கு மட்டும் எல்லாம் அப்ரூவல் வாங்கின பிறகு இந்த திடீர்னு மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்கு. இல்லன்னா ஒத்துக்க சொல்லுங்க ஸ்டாலின், இது டோட்டல் ஃபெயிலியர் லா அண்ட் ஆர்டர்னு. ப்ரோ லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் இல்ல ப்ரோ, அவங்களுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதே சுத்தமா தெரியல. ஏன்னா அதை அவங்களுக்கு பயந்து தெரிஞ்ச தானங்க அவனுங்க இல்ல பர்மிஷன் திமுக கொடுக்க காரனுக்கு பயப்படுறானுங்க. லா அண்ட் திமுக ஆர்டர் பயந்து காரனுக்கு வரும் தெரிஞ்ச வரும்னு தானே அதான் ப்ரோ திமுக கொடுக்க காரனுக்கு மாட்டான். தெரிஞ்ச ஒண்ணுக்கு என்னன்னா, விஜயை பார்த்து பயப்படுறது. இதை தவிர திமுக காரனுக்கு வேற ஒண்ணுமே எனக்கு ப்ரோ தெரியாது. ஆஸ் ஆஃப் டேட் அன்கேப்பபிள் ஒரு அன்கேப்பபிள் சிஎம் திருப்பி சிஎம் ஆக்கணும்னு நினைக்கிறானுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அவர் ஆக்கிட்டா நம்ம எல்லாம் ஒழுங்கும் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். திருட்டு கொள்ளை பெண்கள் மேல வந்து இந்த மாதிரி ஆவா கர்மத்தெல்லாம் சொல்லி என்ன வேணா பண்ணலாம், ரவுடிசம் பண்ணலாம், பொறுக்கித்தனம் பண்ணலாம். திமுகன்றது இன்னைக்கு தமிழ்நாட்டுல மக்களால் வெறுக்கப்பட்ட கட்சி. அத நீங்க இல்ல, மக்கள் இத்தனை வருஷம் 50 வருஷத்துல எல்லா வருஷம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒரு வாட்டி வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி வந்ததே கிடையாது. ஏங்க இப்ப இவனுங்க நாற்காலி பண்றது சேர்ல வந்து முழுக்க முழுக்க நாற்காலி வந்து சேர்ல பிஜேபியோட இது இருக்குங்க, 100% இருக்குங்க. இல்லன்னா இவனுங்க இவ்வளவு பண்ண மாட்டானுங்க. இங்க பாருங்க, நாற்காலி சேர்ல உட்காந்துட்டு கருணாநிதி பேசாத பேச்சு கிடையாது. அப்படி பேசியும் மக்கள் வந்து கருணாநிதியை துரத்துனாங்க. 2வது முறை சூஸ் பண்ணவே விடல. ஏன்? திமுகனாலே வெறுப்பு மக்களுக்கு. இங்க வெறுப்பதான் இவன் வந்து நிலைநாட்டுவான். இங்க வெறுப்பதான் எல்லார் மனசுலயும் கொண்டு வருவான். திமுகனாலே ஒரு வெறுப்பு. நானா இவனுங்கள ப்ரோ அருவருக்கத்தக்க கட்சியா ப்ரோ இது பாக்குறேன். நான் இது 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 வெறுப்புன்ட்டு நீங்க அப்படி ஈஸியா கடந்து போயிட முடியாது ப்ரோ. இது வந்து அவனுடைய இயலாமை. காரி துப்புனாலும் தொடச்சுப்பானுங்களேன்றேன். காரி அதுதான் அது துப்புனாலும் உண்டு ப்ரோ. தொடச்சுப்பானுங்க. திருமாவளவன் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவனுக்காவது கோவம், ரோசம், வெக்கம், மானம், சூடு, சோறு அவனுக்கு கத்து தொடச்சிட்டு போயிட்டானுங்க. இவனுங்கள்ட்ட அரசியல் பேசுறதே ரொம்ப மானங்கட்டத்தனமா இருக்கு. இதுல இவன் அடுத்தவனுக்கு அரசியல் வேற கத்து கொடுக்குறான். ஐயோ இந்த சரி அதான் சொல்றேன் ப்ரோ, இவனுங்க அப்பா ஏன்டா அப்படி பயந்து இதுக்கு மேல பயந்து பயந்து சாவுறானுங்க ப்ரோ. சாவறதுக்கான அறிகுறி ஏதாவது இருக்கா? இப்படி பயந்து சாவுறீங்க? இவ்வளவு பாதுகாப்பு பயந்து குடுடா, சாவுறது ப்ரூவ் பண்றான் எனக்கு இந்த என்னடா மாதிரி இது? ஒரு ப்ரோ. மலேசியால அந்த கவர்மெண்ட் போட்டான் ட்வீட், இவனுங்களுக்குலாம் மூஞ்சில காரி துப்புற மாதிரி போட்டான். இங்க பாரு, எங்க ஊர்ல வந்தீங்கன்னா நாங்க ஒரு ஈவெண்ட் எப்படி நடத்துவோம், எப்படி எங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியும், எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் எங்களால கேப்பபிளா பொட்டன்ஷியலா ஒரு ஈவெண்ட் நடத்த முடியும்ட்டு மலேசியால இருக்கிற ஒரு ஒரு ஆர்கனைசர் கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு ஒரு இன்ஃபுளுன்ஷியலான ஆளு ஒரு ட்வீட் போட்டாரு. ஏன் இந்த மாதிரி எடுத்து போடேன், எங்களால இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும், எங்களால இதெல்லாம் பண்ண முடியும்னு. இவங்கெல்லாம் பண்ண முடியல ப்ரோ. இவனுங்களுக்கு அதான் நம்ம நடுவில் சொன்ன மாதிரி மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர்கள் இவங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தது இல்ல. ஏன்னா இவனுங்களுக்கு இப்படி வர்றதெல்லாம் புதுசா இருக்கு. என்னடா இவ்வளவு கூட்டம் கூடுறானுங்க, இவ்வளவு நம்ம சொன்னாலும் இவனுங்க அடுத்தடுத்து வர்றானுங்க, நம்மளும் எதையோ நரேட்டிவ் செட் பண்றோம், ஒரு ப்ரொபகண்டா செட் பண்றோம், எல்லாத்தையும் மீறி மக்கள் ஆதரவு கூடிக்கிட்டே இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தான் ரோட தோன்றான், குழிய தோன்றான். எதுக்கு? எனக்கு இவரை பார்த்து பயமா இருக்குங்க. நீங்க வந்து இவரை நிக்காதீங்கன்னு சொல்லி வெளிப்படையா கேளு, நாங்க கூட உனக்கு இறக்கப்பட்டு 1-2 ஓட்டு கூட போடுறோம் சொல்லி. திமுககாரன் வந்து கேட்கட்டும், எனக்கு அவரை பார்த்தா பயமா இருக்கு, என்ன நீங்க வந்து எங்களுக்கு நீங்க வந்தீங்கன்னா நீங்க தோத்துருவீங்கன்னு நினைக்கிறோம், சென்னையில எங்க கோட்டை போயிரும், அப்படியாவது வந்து சொல்லுங்க, நாங்க கூட உங்களுக்கு ஏதோ 1-2 ரோட்டு மக்கள்கிட்ட பேசி வாங்கி தரோம். எதுக்கு எடுத்தாலும் இந்த தடங்கல்னா எவ்வளவுதான் பண்ணுது இது தடங்கல்.
ஆர்ஜிபி ப்ரோ, இவனுக்கு அவ்வளவு பயம் என்ன ப்ரோ? எனக்கு புரியல. சத்தியமா தெரியல ப்ரோ. எதுக்கு பயப்படுறானுங்கன்றத நமக்கு தெரியல. ஏன்டா நீ 5 வருஷம் ஆட்சி கையில வச்சு ஒழுங்கா ஆட்சி பண்ணியிருந்தா எதுக்கு நீ இப்படி பயந்து சாகணும்? ஆப்போசிஷன் பார்ட்டிக்கே பயமே பண்ணலையே ப்ரோ. மயிலாப்பூர்ல பர்மிஷன் அந்த தொகுதியில நிக்கிறாரா இல்லையான்னு கூட அனௌன்ஸ் பண்ணல. நிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 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 இது இது இந்த பயப்படுறானுங்க. நாளைக்கு அவர் இறங்குனாருன்னா இவனுங்க மொத்தமா வைப் அவுட்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா ப்ரோ. இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒன்லி டிஎம்கே மட்டும் இல்லைங்க. ஏடிஎம்கே, மற்ற கூட்டணி கட்சி, பிஜேபி எல்லாருமே பயந்து சாவறானுங்க. ஒருத்தனுக்கும் ஒரு சீட்டு கிடைக்குமான்னு பயந்துட்டு இது எல்லாருமே கூட்டு கலவாணியா இருக்கானுங்க. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இது வந்து ஒத்து போட்டு தான் இப்ப செயல்படணும் இல்ல அண்ணனுக்கு. ப்ரோ, ஆமா இப்ப நீங்க நினைக்கிற மாநகராட்சி மாதிரி நம்ம இல்ல ப்ரோ, வெளியில தான் இவனுங்க மாநகராட்சி டிராமா பண்றானுங்க. ப்ரோ. உள்ளுக்கு அது எல்லாரும் அது கூட்டணி தான். இல்ல அமிர்தம் ப்ரோ, கண்டிப்பா எனக்கு கூட்டணி, என்ன எல்லாத்தையும் கேள்வினா, கூட்டணி. மாநகராட்சி இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும்போது இந்த இந்த எப்படி சொல்ல, நம்ம இந்த மாடல் ஐ மீன் இந்த என்சிசி இதுல இருக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு புது இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து இவனுங்க பண்ணலாமா ப்ரோ? ஏங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் என்னங்க பண்ணுது? அதை சொல்லுங்க. இல்ல எலெக்ஷன் அதான் எனக்கு கமிஷன் இப்ப என்ன பண்ணுது? புரியல. எனக்கு இப்ப இதுல இப்ப இந்த இன்னைக்கு இந்த வரல, இத 15 நாள் ஆகுதுல வந்து என்ன இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க அப்ரூவல் எலெக்ஷன் வாங்கி கமிஷன்? எல்லாம் வாங்கினது பிறகு இவனுங்க குழி தோண்டுறானுங்க. இது இன்னும் யாருக்கும் கம்யூனிகேட் ஆகாம இருக்கா? இல்ல எலெக்ஷன் கமிஷன் என்ன அஹ், ஏன் ஏன் வந்து இவ்வளோ பயஸ்டா, ஏன் இவ்வளோ எப்படி சொல்ல, ஒரு ஒரு சந்தேகம் வரக்கூடிய அவங்க செயல்பாடுகள் ஏன் இவ்வளவு சந்தேகம் வர மாதிரி இருக்கு? இல்லங்க, ஸ்டாலின் வந்து எலெக்ஷன் கமிஷன் காலில் விழுந்து தயவு செய்து இவரை வரவிடாம தடுத்துருங்கிற மாதிரி கோரிக்கை வச்ச மாதிரி தான் தெரியுது இவனுங்க பண்ற வேலையெல்லாம். இப்போ எலெக்ஷன் கமிஷனும் அது வந்து ஒத்துழைக்கிற மாதிரி தான் தெரியுது. நல்லா ப்ரோ கவனிச்சு நைட் பாருங்க. இல்ல ப்ரோ, நைட்டா ரோடு போடுறானுங்க. ஏன் அதெல்லாம் நைட்டோட அதெல்லாம் எப்படி நைட்டா செய்ய பண்ணுவேன்? தெரியுது. திடீர்னு பார்த்தோம்னா நைட்டு தூங்கி எந்திரிச்சோம்னா புது ரோடு போட்டிருப்பான். திடீர்னு பார்த்தோம்னா மொத்தம் பள்ளம் தோண்டி எல்லாம் டக்கு டக்குன்னு ஓவர் நைட்ல முடிப்பான். ஆனா நம்ம பிரச்சாரம் கிட்ட அப்ரூவல் பண்ணாதான் காலையில வந்து எல்லாத்தையும் இது பண்ணி கம்பி போட்டு அடைச்சு போட்டு போயிருவான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுக்கு இன்னொரு இடம் கேட்கற? அப்ப இன்னொரு இடத்துல நீ இதே மாதிரி பண்ண மாட்டேன்னு நிச்சயம் யோசிச்சு பாருங்க. ப்ரோ இப்ப நம்ம அந்த வந்து ஒரு ஒரு இடத்துல இப்போ தைரியமானவங்க கூட கேக்குறாங்க. சண்டை போடலாம் ப்ரோ. பயந்தவங்ககிட்ட போய் ப்ரோ, நீங்க என்ன இப்போ பேசுவீங்க? இல்ல ஒரு இப்போ தைரியமான எனக்கு இருக்க ஆளா அப்டேட் இருக்கிறான், என்னன்னா, நான் இவனை இல்ல எதிர்த்து எனக்கு இருக்க நிக்கிறதுக்கு எனக்கு அப்டேட் திராணி என்னன்னா, இருக்குன்னா சொல்லுங்க ப்ரோ. சாரி. இல்ல ப்ரோ, எனக்கு இருக்க அப்டேட் என்ன வேணும்னா, இப்போ பெரம்பூரை விட்டுருங்க, இன்னொரு 4 ஏரியா சொல்லியிருக்காங்க. 4 ஏரியாக்கு நாளைக்கு அண்ணன் போறாரா இல்லையா, அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. தெரியல ப்ரோ. இல்ல அண்ணன் இப்பதான் பேசும். கவின் சொன்னாரு போறாருன்ட்டு. கவின் சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இல்ல பட் நமக்கு போகலாம் தெரியாது அப்படின்னாரு, அபிஷியலா. போகலாம் அப்படின்னாரு. நினைக்கிறேன்னாரு. அந்த அந்த நினைக்கிறேன்னு கேட்டுச்சா உங்களுக்கு? நினைக்கிறேன்னு அது தெரியல, வேறயா? யாருன்னு தெரியல. ஐயோ, ஏன்னா அது இன்னும் ஃபர்ஸ்ட் சூப்பர். ஆரம்பிக்கிறதே பெரம்பூர்ல இருந்து ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இதுக்கே இவ்வளவு இது பண்றானுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இல்ல தைரியமா வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணேன். நீ தான் 75 வருஷ கட்டமைப்பு இருக்கு. ஏன் இப்படி மத்தவங்க பின்னாடி ஓடி ஒளியறதுக்கு முன்னாடி எலெக்ஷனை மக்கள் மத்தியில நின்று மக்கள் எனக்கு வாக்களிப்பாங்கன்ட்டு தைரியமா நின்று எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணேன். இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லாம இந்த அல்லு சில்லுங்க இந்த கரெக்டா தான் சொல்லியிருக்காரு இவரெல்லாம், நம்ம மாணிக் தாகூர் எல்லாம். பூரா இவனுங்க கீழே மட்டும் அல்ற சில்லற இல்ல, மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாமே அல்ற சில்லறையில தான் இருக்கானுங்க. எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? களத்துல போய் நாளைக்கு அண்ணனை நில்லு. பார்த்து ஸ்டாலினே உச்சா போவாரண்டி மாம்பழம் வந்தாரு. இந்த பேர அதான் சொல்றேன் ப்ரோ, இவனுங்க இவ்வளவு பயந்தா எதுக்கு பயப்படுறானுங்க? நீங்க இல்ல இந்த நீங்க லட்சணத்துல அவனுக்கு கேக்குறானுங்க பாருங்க நம்மள. நீ கொள்கை சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு, உனக்கு இந்த இது இருக்கா, கட்டமைப்பு இருக்கா, அது இருக்கா, என்னென்ன ஃப்ராடு பேசுறாங்க. இவனுக்கு ஏண்டா இல்லையா, இவன் பயப்பட இல்ல இதுல எனக்கு ஒரு கேள்வி, இதுல எனக்கு ஒரு சின்ன கேள்வி, அதுக்கு யாராவது பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. ஸ்டாலின் என்னைக்கு ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னீங்களே, என்னைக்கு பிரச்சாரம்? இது 31 2ஆம் என்னமோ தேதி இப்ப சொன்னானுங்க. 30ஆம் தேதிக்கு மாத்திட்டோம். 30ஆம் தேதியா? எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு அவரு? அது எங்கன்னு தான் தெரியல. ஆனா அது ப்ரோ வேற எனக்கு இடம். அவர் எங்க இருந்தாலும் ஆரம்பிச்சுட்டு போட்டும் ப்ரோ. நம்ம மக்கள் மத்தியில லெட் பீப்புள் வாய்ஸ் அவுட். ஏன்னா இவனுங்க வந்து என்னதான் மக்கள் மத்தியில போய் பேசினாலும் பீப்புள் ஹாவ் டு பி நம்ம இப்ப கரூர்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். இவனுங்க எவ்வளவு நரேட்டிவ் செட் பண்ணாலும் என்னென்னமோ ப்ரொபகண்ட் இது என்னென்னமோ பண்ணாலும் மக்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டானுங்கன்னா இவனுங்க என்ன பண்ணாலும் அங்க ஈடுபடாது. மக்கள் கிட்ட அதை கொண்டு போய் ஏன் ஒருத்தன் வெளியே முதல் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நிக்கிறான், என்ன மக்களை வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறான், எதுக்கு இவ்வளவு இடைஞ்சல் கொடுக்குறீங்க? இந்த ஒரு கேள்வி போதும் ப்ரோ. எதுக்கு நீ இவனுக்கு ஏன் இவ்வளவு இடைஞ்சல் கொடுக்குறேன்னா இவன் இவன் எந்த அளவுக்கு செயல்படுறான்றத வச்சு எவாலுவேட் பண்ணலாமே. நீ 1000 திட்டம் போட்டதுல என்ன பிரயோஜனம்?
இல்ல பாசிசமும் பாயாசமும் கரெக்டா வேலை செய்யுதியா அண்ணன் சும்மா சொன்னாரா என்னன்னு தெரியல. நான் பாசிசமும் பாயாசமும் நல்லா நல்லா சேர்ந்து சிறப்பா இது பண்றானுங்க. இல்ல எனக்கு அண்ணனை வந்து உருப்படியா இந்த எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ண விட மாட்டானுங்க. இவன் என்ன வரும் அவர் இவன் விட மாட்டான். மக்கள் ஓட்டு போடுறதை வேணா தடுக்கவா போறான்? இல்ல மக்கள் ஓட்டு போட முடிவு அதான் பண்ணிட்டானா இவன் என்ன பண்ணுவான்? எனக்கு தெரிஞ்சு அண்ணன் ஒரு நாளைக்கு ஒரு 10 லைவ் போட்டாலே அவனுக்கு கோழி முடிஞ்சு போச்சு. அதான் நான் சொல்றேன். அண்ணன் இறங்கி இனிமே இந்த மாதிரி சும்மா இவனுங்களுக்கெல்லாம் இவனுங்களுக்கு இவனுக்கு இப்படியே தடை போட்டுட்டு இருப்பானுங்க இது பண்றவன். அண்ணன் நீ வேற ஏதாவது ஹேஸ் டு ஃபைண்ட் அவுட் அ வே. ஏன்னா மக்கள் ஆமா. ஆதரவு இருக்கு. இதுக்கு மேல அண்ணனுக்கு என்ன எனக்கு வேணும்? ஒரு ப்ரோ எனக்கு ஒரு கிளீனா ஒண்ணு தெரிஞ்சிச்சு ப்ரோ. அவ்வளவுதான். இவரை வந்து இறங்கி எல்லாம் பண்ண விட மாட்டானுங்க. மக்கள் ஆதரவு அங்க வேற இருக்காது. மலை மாதிரி இருக்கு. அண்ணன் வேற ஏதாவது ஃபைண்ட் அவுட் அ வே, ஸ்பீக் இட் அவுட். ஃபைண்ட் அவுட் அ வே அததான் சொன்னோம். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா he has to find out a way. ஏன்னா அந்த வே அவன் வந்து find out அவனுடைய உச்சக்கட்ட எப்படி சொல்ல ஒரு 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 பயத்தோட உச்சியில இருக்கிறான் ப்ரோ. அது லிட்டரலா இட்ஸ் பீங் எக்ஸ்போஸ்டு டே பை டே. அது வந்து கம்ப்ளீட்லா தி ஸ்டாண்டிங் எக்ஸ்போஸ்ட்ன்ற அளவுக்கு போயிடுச்சு. அண்ணன் கரெக்டா போட்டிருக்காரு பாரு. தமிழக வெற்றல் கலத்தை கண்டு திமுக எந்த அளவுக்கு அஞ்சுகிறது என்பதற்கு இந்த தடையே சாட்சி. முடிச்சிட்டாரு மொத்தமா. என்ன ஹலோ மான்ஸ்டர் ப்ரோ ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ல வந்து உதயநிதியை டெபுட்டி சிஎம் ஆக்குவானுங்க தானே? அவரு ப்ரோ 31 அவனுக்கு ஜெயிச்சாலும் அவரை டெபுட்டி வந்தாதான் சிஎம். ப்ரோ. அதான் இல்ல சொல்றேனே. நான் அங்க கேக்குறேன். அங்க இல்ல அதான் அங்க கேக்குறேன். அங்க உதயநிதி பாண்டிச்சேரியில டெபுட்டி சிஎம். பாண்டிச்சேரியில என்ன நடக்குதுன்ற நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இவனுங்க இங்க வந்து நீங்க டெபுட்டி சிஎம் போயிட்டீங்க. இவங்க ஜெயிச்சு வந்து எவன் இவன் கூட இருக்கிறான், எவன் இவனுக்கு ஓட்டு போட போறான், எவன் இவனுக்கு ஓட்டு போட மாட்டான், உள்ள கொலாடி சண்டை மாதிரி இவனுக்கு கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு ப்ரோ. நான் வெளியே வேணும் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர்கள் இல்ல வெளியே ப்ரோ நான் கேக்குறது கேள்வி என்னன்னா சிம்பிள். உதயநிதி டெபுட்டி சிஎம் ஆக்கிட்டாங்க இந்த எலெக்ஷன்ல. உதயநிதி டெபுட்டி சிஎம் ஆக்குவாங்க தெரிஞ்சுதான் போன எலெக்ஷன் எனக்கு ஜெயிச்சிருக்க மாட்டாங்கன்ற. புரியுதா நான் சொல்றது? இல்ல கேக்குது ப்ரோ கேக்குது. அதான் உதயநிதியை டெபுட்டி சிஎம் ஆக்குறேன்னு சொல்லியிருந்தா ஐயா போன அவரை எலெக்ஷன்ல வெளியே வர வந்து சொல்லுங்கய்யா. யாரையுமே வெளியே ஓட்டு போட்டிருக்க ஆளாக்கான மாட்டாங்க. ஆள் வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் டெபுட்டி சிஎம் மாற இல்லையான்னு பார்ப்போம். ஆளையே காண ரொம்ப நாளா. வெளியே வர சொல்லுங்க. நம்மளுக்கு இல்ல மான்ஸ்டர் கரெக்ட் சொல்றது கரெக்ட் தான், 100% உண்மை. அவர் மட்டும் உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிருக்கும். கரெக்ட் தான். திமுக எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சியா கூட வந்திருக்காரு. வெளியே வந்து பேசுறதுக்கு மாத்திரம் சொல்லியிருந்தா இன்னைக்கு ஒரு ஃபேம் உருவாக்கி உதயநிதி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சிருக்கானுங்க. அததான் நம்ம உடைக்கணும். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு கடமை இருக்கு. இல்ல ப்ரோ ஒரு சர்வே எடுத்தது இல்லையா அழகா அந்த இவனுங்க லயோலா காலேஜ்ல எடுத்த சர்வே இல்லையா அது அழகா இதாயிடுச்சு. நிறைய பேர் வந்து இந்த டிவி டிபேட்ல வரவனே சொல்லியிருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கும் கம்பேரிசன்ல வச்சாங்கன்னா ஹி இஸ் நோ வேர் நியர் டு விஜய். அவ்வளவுதான். அதெல்லாம் அந்த கம்பேரிசனே வந்து ஈடுபடாது ப்ரோ. இவனுங்க அந்த நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி ஸ்டாலினே தொட நடுங்கி கிடக்குறாரு. நீங்க போய் அவரே பச்சை அப்பாண்டுட்டு இருந்தாரு. அப்பான்னாரு என்னென்ன மூலம் பேர் வச்சு பேசி தன்னைத்தானே ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பார்த்தாரு. அதையே அண்ணே மொத்தமா சொல்லி முடிச்சு விட்டு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் இந்த அப்பாவையும் காணா கொப்பாவையும் காணா. மக்கள் கடந்துட்டு போயிட்டாங்க. மக்கள் கேள்வி கேட்டாங்கல்ல. ஆர்டிபி ப்ரோ அதான் ப்ரோ சர்வேலாம் நம்ம எல்லாத்துலயும் லீடிங்ல வரும்னு நினைக்கிறோம். அதனால தான் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுது அவங்களுக்கு. அதுதான் வேவ் கிரியேட் ஆயிருக்கு ப்ரோ. தே ஆர் ஷிட் ஸ்கேர்ட் ப்ரோ. அடுத்து வெளியே வந்தோம்னா மக்கள் நீ கேள்வி கேட்பானே அதுக்குள்ள என்ன செய்வானுங்க பாப்போம். மக்கள் இப்ப இதுக்கு என்னதான் முடிவு? இதுக்கு என்னதான் முடிவு? இது நம்ம அடுத்து இது மக்கள் வந்து இது ஒரு கேள்வியா எழுப்பி இதை ஒரு இதா கொண்டு போறதுதான் முடிவு. இவங்க கடைசி வரைக்கும் டிவிகேவையும் நம்ம அண்ணனையும் வெளியே வர விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்குமோ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பானுங்க. இந்த லியோல ஒரு சாங் வரும்ல ப்ரோ, ஸ்கேட் அண்ட் ஸ்கேட் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மளே ஆட்சி செய்யறது தான் இவனுங்க வரானுங்க. இவனுங்களுக்காண்டி நம்ம கிடையாது, நமக்காண்டி தான் இவனுங்க. நம்ம தான் ப்ரோ யார் வேணும் யார் வேண்டாம், யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு தேர்ந்தெடுக்கிறது நம்ம தான், அவனுங்க இல்லை. அதனால நம்ம தான் இங்க வந்து கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறது நம்ம தான். டிக்னிஃபைடா நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸை கேளுங்க ப்ரோ. இல்ல இதுதான் நல்ல டைமும் கூட. இப்பதான் உங்களுக்கு எல்லா பவரும் இருக்கு. யார் வேணா எங்க வேணா கேட்கலாம்.
குறிப்பா வந்து உங்களை அந்த இது வரானுங்க பாருங்க, தேர்தல் பிரச்சாரம், அங்கேயே கேளுங்கிறேன். எவனையும் பார்க்காதீங்க, எல்லாரையும் கேள்வி கேளுங்க. இல்ல அது அப்பதான் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பா மக்கள் கேள்வி கேட்க ரெடியா இருக்கானுங்க ப்ரோ. சீமான்லாம் நேற்றுக்கு போனாரு, மக்கள் ரோட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கலையா? கரெக்ட், அப்படிதான் பண்ணணும். கேள்வி கேட்காம இருக்கா அவங்கள? இல்ல இவனுங்க ஆளுங்கட்சியை கேட்கணும் ப்ரோ. ஆளுங்கட்சி இவனுங்க கூட்டணி ஆளுங்க எல்லாரையும் கேட்கணும். ஏன்டா 5 வருஷமா இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எங்கடா போனீங்கன்னு கேட்கணும். விடவே கூடாது. ஒரு 2 வாட்டிக்கு 2 இதுல கேட்டானுங்கன்னா இவனுங்க முதல்ல பிரச்சாரம் பண்ணாம வீட்டுல ஒளிஞ்சு வரமாட்டானுங்க, வெளியே வரவே மாட்டானுங்க. கொள்ள வேற காணாம ப்ரோ, ஆள் அட்ரஸே காண. எலெக்ஷன் ஆரம்பிச்சது இது நம்ம இது பண்ண ஆரம்பிச்சதும் சரி வர ப்ரோ. இவங்க எப்படி டிஎம்கே ஈகோ சிஸ்டம்லயே கொள்ள வேற ஆளையே காண. எல்லாரையும் மூடி மறைக்கிறானுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு மிச்ச அப்ரூவல் வாங்கினது, தட் மீன்ஸ் லைக் அப்ரூவ்டு வாங்கின மிச்ச ஏரியாஸ்ல அண்ணன் வந்து போயே ஆகணும்ன்றது வந்து அழுத்தம் திருத்தமா இன்னைக்கு தெரிவிச்சு ஆகணும். ஏன் நான் அதை திருப்பி சொல்றேன்னா, பெரம்பூர்ல பின்னடைவு அடைஞ்சதுக்காக மிச்ச 4 ஏரியாஸை நம்ம மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. இட் ஹஸ் பீன் அப்ரூவ்ட், தே ஹவ் பீன் அப்ரூவ்டு. ஸோ நம்ம அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிக்கணும். அதுக்கான விஷயங்களை நம்ம தயவு செஞ்சு முன்னெடுத்து மேலெடுத்து இல்ல ப்ரோ, இது யாருக்கும் பண்ண கண்டிப்பா ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்ப இந்த தடுப்பெல்லாம் திடீர்னு போட்டிருக்காங்களே, இதுக்கு யாரும் வந்து கிளாரிபிகேஷன் கொடுப்பாங்களா? ஏன் வந்து அப்ரூவல் வாங்கும்போது இல்ல, இப்ப திடீர்னு வந்ததுன்னு யாரும் கிளாரிஃபை பண்ணுவாங்களா? இன்னைக்கு நீங்க நான்லாம் ஒரு இல்ல இன்னைக்கு நீங்க நான் எல்லாமே ஒரு டூலா இருக்கோம். என்ன டூல் பாருங்க, ஒருத்தன் ஆபாச வார்த்தையில நம்ம பெண்களை அசிங்கமா பேசினான், அவன் இன்ன வரையும் அரெஸ்ட் ஆகல. அதையும் தாண்டி ஒரு RSS ஏற்றுக்கொண்ட RSS அதிலே பயணிச்ச ஒருத்தனை, RSS தான் என்னை வளர்த்துச்சுன்னு சொன்ன ஒருத்தனை இன்னைக்கு கூட்டணி கட்சியில சேர்த்து ஒரு தொகுதியை ஒதுக்கியிருக்கானுங்க. இன்னைக்கு தேதியில அண்ணனுக்கு அப்ரூவ் பண்ணல. இப்படி திசை மாற்றி நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்கேயுமே அண்ணன் வந்து பேச முடியாம போயிடுச்சு. நம்மளோட அரசியல்ல வந்து எந்த அளவுக்கு திசை மாற்றி ஒரு நாள் ஒரு விஷயத்த நம்ம டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ப்ரோக்ரசிவ் தாட்ஸ்ல ப்ரோக்ரசிவா மக்கள் கிட்ட போய் பேச முடியுதா நம்ம அண்ணனால? அதுக்கான வழி இருக்கா இன்னைக்கு? சொசைட்டில இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இல்ல, இருக்கு. இன்னைக்கு அண்ணன் ட்வீட்டே எனக்கு தெரிஞ்சு எனக்கெல்லாம் வந்து சீரியா அண்ணன் முன்ன பண்ண இந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு இதெல்லாம் ஒரு இது பண்ணது கடந்து போயிடுவார். யூஸ்வலி அண்ணன் பேசுவாப்புல, இந்த மாதிரி தடங்கள் செய்யறாங்க, நான் பாத்துக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசக்கூட மாட்டாரு. பட் அட்லீஸ்ட் ஸ்டார்டட் டு டாக். இந்த மாதிரி இவர் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நடந்த ஒரு விஷயங்களும் இப்படி எடுத்து அண்ணன் பேசினாவே போதும் ப்ரோ. இவனுங்க எப்பேற்பட்டவனுங்கன்றது மக்கள் இங்க எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ட்வீட்டு வீடியோஸுமே இவர் எடுத்து இங்க போட்டாருன்னா இவரை சுத்தி என்ன நடக்குது, ஏன் இவரால் இப்படி செயல்பட முடியல, அங்க நடக்கிற அவருக்கு இருக்க பிரச்சனைகள் என்ன, அவர் தெரியணும் ப்ரோ. மக்களுக்கு தெரியணும். கிராமத்து மக்கள்லாம் உண்மையிலேயே இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ இடைஞ்சலாடா கொடுப்பீங்க நீங்க ஒருத்தனுக்குன்னு சொல்லி ஒரு டெஃபினட்டா. ஏன்னா நம்ம இன்னைக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குன்ற போது people has to know what is he going through. இன்னும் சும்மா நானே வச்சுக்கிறேன், நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ல அண்ணன் சொல்லக்கூடாது. இன்னைக்கு போட்ட மாதிரி ஒரு விஷயங்களையும் எடுத்து அவர் போடணும். இல்ல ஆர்டிபி ப்ரோ, நீங்க நல்லா கவனிங்க. வேலூர்ல அவர் தெளிவா சொன்னாரு, நாங்க எல்லா இடத்துலயும் ட்ரை பண்றோம், உங்களை டெய்லியும் உங்க வீட்டுக்கே வந்து பார்க்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனா இந்த அரசு வந்து தடை பண்ணுது, அதனால நான் தேர்தல் முடிஞ்சிட்டு நான் எப்படி வந்து பார்க்கணும் பாக்குறேன், கிராமமா வரேன் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன். கரூர்ல இருந்து நம்ம இதை பாத்துக்கிட்டு இருக்கோங்க. அவர் எந்த மண்டபம் புக் பண்ணாலும் அந்த மண்டபத்துக்கு நெருக்கடி கொடுத்த அந்த மண்டப ஓனர்கள் எங்களுக்கு கிடையாதுங்க, எங்களால வந்து ஆளுங்கட்சியோட அழுத்தம் இருக்கு, ஆளுங்கட்சியோட மிரட்டல் இருக்கு, எங்களால உங்களுக்கு கொடுக்க முடியாது, இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து காமனா எல்லா இடத்துலயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வில்லிவாக்கம் ஆபீஸ காலி பண்ண வச்சிருக்கானுங்க. இல்ல அது லோக்கல் இருக்கவங்க யாரோ கம்ப்ளைண்ட், அதான் சொல்றது, இவங்க வந்து உச்சக்கட்ட இன்செக்யூரிட்டியில இருக்கிறாங்க ப்ரோ. லோக்கல் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து பில்டிங் வெளியில போராடினா டிராபிக் இடைஞ்சல் இருக்கு, லோக்கல் எவனோ ஒருத்தன் பப்ளிக் யாரோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணா, பார்த்தா அது பப்ளிக் எல்லாம் கிடையாது, திமுக நிர்வாகி ஒரு பெண்ணு, அது சேகர் பாபு கூட நின்று போட்டோ எடுத்திருக்கு. இத நீங்க வந்து என்ன மக்கள்ன்றீங்க? மக்கள்லாம் கிடையாது, இவனுங்க தான் போட்டிருப்பானுங்க. ஏங்க மக்கள் என்னைக்குங்க குடிச்சிட்டு ரோட்ல விழுந்துகிட்டு இருக்க கட்சிக்காரன் திமுக காரன் ஆதரவிப்பானா? மக்களுக்காக போராடிட்டு இருக்க டிவிக்கு பார்த்து எதிர்த்து பேசுவானா? என்னங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணன் அழகா போட்டிருக்காரு ப்ரோ. அதாவது அண்ணன் என்ன போட்டிருக்காருன்னா, பரப்புரைக்கு வந்து காவல்துறையும் அதிகாரிகள் சிறந்தும் முட்டுக்கட்டை போட்டு இருப்பது ஜனநாயகத்தின் மீது நடக்கப்படும் பாசிச தாக்குதல். அதுதான்
இவனுங்கெல்லாம் நம்ம கிட்ட பாசிசத்தை பத்தி உரையாற்றுறானுங்க. ஏன் வந்து பாசிசம் வரக்கூடாதுன்னு. டேய், நீங்க வராம இருந்தீங்கன்னாவே பாதி பாசிசம் தமிழ்நாட்டுல இல்லாம போயிடும்டா. ஏங்க இவனுங்கள மாதிரி ஒரு தற்கூரி ஜென்மங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா தமிழ்நாட்டுல? கருணாநிதியை வளர்த்தானுங்க. சரி, ஓகே, ஒளிஞ்சு போ. ஏதோ அண்ணா பேர்ல உருவாகணும்னு சொல்லி கருணாநிதியை வளர்த்தீங்க. அதை ஒளிஞ்சு போ. நெக்ஸ்ட் சம்பந்தமே இல்லாம எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்ல சிந்தனையும் இல்ல பொது அறிவும் பெருசா இல்லாத ஒரு தலைவனை திருப்பி உருவாக்கி வச்சிருக்கானுங்க. அத தப்பாம சனாதனத்தின் ஒரு நேர்கோடா உருவாக்கி வச்சிருக்கானுங்க நீங்க திமுகவை. சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசுறானுங்க. ஆனா நீங்க திமுக சனாதனத்தை தான் மெயினா நின்னு பேசிக்கிட்டு இருக்கு. திஸ் clowns are making very fun. இவனுங்க எல்லாம் தமிழ்நாட்டுல உண்மையிலே சொல்றேன், இப்படி ஒரு கட்சி உருவாகும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டானுங்க. உருவாச்சு. இன்னைக்கு மக்கள் கிட்ட போய் சேரும்னு நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. சேர்ந்துருச்சு. இன்னைக்கு மக்கள் எல்லாம் அதை ஆதரிப்பான்னு நினைச்சு பார்க்கல, ஆதரிச்சிட்டாங்க. இவனுங்க ஆட்சியில இன்னும் எல்லாம் வந்து இவனுங்க உட்கார்ந்து தொடர்ந்தானுங்க. பாருங்களேன், இப்ப 1008 இவனுங்க இப்ப பாண்டிச்சேரியில பிஜேபி ஆளுது. என்ன, பிஜேபி ரூல் தான் பாண்டிச்சேரியில இருக்கு. ஏன்னா அவனும் எலெக்ஷன் எதிர்கொள்றான். அவனுக்கும் ஆன்டி இன்கம்பன்சி அங்க இருக்கு. அவன்கிட்டயும் பவர் இருக்கு. அங்கேயும் ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. அவன் எப்படி எலெக்ஷன் அங்க நடத்துறான்? இங்க தமிழ்நாட்டுல ஒருத்தன் இங்க பவர்ல இருக்கிறான். இங்கேயும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இங்க இருக்கிறவன் எப்படி அரசியல் பண்றான்? ஒரு சின்ன உதாரணம் நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபி விட அவனுக்கு மோசமா இருக்கான்றத பாரு. பிஜேபி ஆள்ற ஸ்டேட்ல கூட நமக்கு இவ்வளவு நெருக்கடிகளோ, இவ்வளவு பிரச்சனைகளோ, இவ்வளவு இதோ நம்ம ஃபேஸ் பண்றது இல்ல. ஆனா இங்க பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு இங்க ஒருத்தன் நம்மளை ஆண்டுட்டு அவனை விட எவ்வளவு கொடூரமான ஒரு அரசியல் இங்க பண்ணிட்டு இருக்கான்றது ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு பாருங்க. இப்ப நம்ம பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடணும்னு நம்ம எந்த அளவுக்கு இப்ப நம்ம இது பண்றோமோ, திமுக நீ தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதையும் நம்ம அந்த அளவுக்கு நீ எடுத்து வைக்கணும். அவ்வளவு டேஞ்சரஸா தான்ல இருக்கிறான். நான் வந்து இந்த மாதிரி நீங்க ஏதாவது பாத்தீங்களா? நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றத பாண்டிச்சேரியில எங்கேயாவது பாத்தீங்களா? ஐயாக்கு பிஜேபி தாங்க ஆளுது. கூட்டணியில தான் இருக்கானுங்க. அவனு கூட எலெக்ஷனை நம்ம வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கு. அசிங்க பிடிச்சவனுங்க ப்ரோ. அசிங்க பிடிச்சவனுங்க, மட்டமானவனுங்க. ஒரு மட்டமான கட்சியை உருவாக்கி இன்னைக்கு இந்த மட்டமான கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. இல்லமான் சார், இவ்வளவு பண்ணிட்டு ஆர்டிபி இவ்வளவு பண்ணிட்டு அப்புறம் அவர் வெளியே வரல வீட்டுக்குள்ளே இருக்காரு அதை இருக்காருன்னு சொல்றானுங்களே, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை இவங்களுக்கு? வெக்கமா? அதெல்லாம் இருந்ததுன்னா எதுக்கு ஒரு திமுக போய் வந்துருக்க போறான்? இது எதை மதுரைக்கும் பண்ணானுங்க, சம்பந்தமே இல்லாம. அது நல்லா இருந்தவரோட மக்கள், அந்த ஊர் மக்களே கேள்வி கேட்டானுங்க ப்ரோ. அந்த டைம்லாம் செமையா அசிங்கப்பட்டானுங்க. ஏன்டா நல்லா இருந்தவரோட எதுக்கூட சம்பந்தம் இல்லாம திடீர்னு தோன்ற